மனசாட்சிடா. இனிமேல் இந்த மனசாட்சிடாங்கிறது ரொம்ப டெரராக சொல்ல போகிறது இல்லை, இனிமேல் காமாக சொல்ல போகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா குபேரா. இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் சத்யம் தேட்டரில். குபேரா என்னம்மா நடிச்சிருக்காருன்னு. தனுஷ் அண்ணனோட ஆக்டிங் அந்த அளவுக்கு சும்மா தாறு மர ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லலாம். ஆனால் சேகர் குமலா சார் வந்து தனுஷ் ஃபேனாக இல்லைன்னு தெரில எனக்கு. ஆனால் அப்படி எடுத்திருக்கிறாரு. ஒரு லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணார் தெலுங்குல, நாக சைத்தன்யா சாய் பல்லவி. அதுக்கப்புறம் இந்த படம் நிறையா ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஏதோ 25 இயர்ஸ் அவர் சினிமா ஃபீல்டு இண்டஸ்ட்ரியில் இருக்காராம், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். அவர் என்னமா எடுத்திருக்காருங்க. ஆக்சுவலாக நம்ம தனுஷ் அண்ணன் வந்து அதர் லாங்குவேஜ் டேரக்டர்கிட்ட பயங்கரமாக பண்ணியிருக்காரு. வாத்தி ஹிட்டு. இப்போ இந்த குபேரா, அதுக்கு முன்னாடி ஹிந்தியில் 2 படம், ரஞ்சானா, ஷமிதாபு, அப்புறம் அத்ரங்கீர் எல்லாம் தெரியும். இப்போ நம்ம குபேராவுக்கு வருவோம். தனுஷ் அண்ணன் ஒரு அந்த பெக்கர் ஆக்டிங் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ராஷ்மிகா மந்தானா ஒரு ஸ்ட்ரேஞ்சர், தனுஷ் அண்ணனும் 2 பேரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சாக மீட் பண்ணியிருக்கிறாங்க. நாகார்ஜுனா சார் தான் மிகப்பெரிய சிபிஐ ஆஃபீஸர் படத்தில். அதான் நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய மல்டி பில்லியனர் கார்ப்பரேட் ஓனர்ஸ், அவங்க கருப்பு பணம், அவங்க கணக்கில் வராத பணத்தை எப்படி சம்பாரிச்சிருக்கிறாங்க, அந்த பணத்தை எப்படி பதுக்கி வைக்கிறாங்க, யார் ஃபினாமியில் வைக்கிறாங்க, அது அந்த பணம் வந்து கடைசியாக அரசாங்கத்துக்கிட்ட போய் சேருதா இல்லை மக்கள்கிட்ட போய் சேருதா, அதுதான் தரோம், அதுதான் படம். இந்த ஃபினாமிங்களுக்கு ஆள் கண்டுபிடிச்சி அவங்களோட பணம் இந்த ஃபினாமி பேரில் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு எப்போ தேவையோ அந்த கார்ப்பரேட் வந்து பணத்தை எடுத்துப்பாங்க. ஸோ அதை தான் கதை. நாகார்ஜுனா சார் வந்து ஒரு சின்சியரான ஒரு ட்ரூ சிபிஐ ஆஃபீஸர் படத்தில். அவர் வந்து சுயமாக சின்சியராக இருந்த ஆஃபீஸரு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் தான் வில்லன் இந்த படத்தில். 2 பேர், 2 நார்த் இண்டியன்ஸ், ஒருத்தன் வெள்ளக்காரன், இன்னொருத்தன் கார்ப்பரேட்காரன். நார்த் இந்தியன் கார்ப்பரேட்கா அவங்க கம்பெனியை 100 கோடி வரைக்கும் ஃபைன் கட்ட வச்சான். ஸோ இந்த ஆஃபீஸோட பிளாக் மணி ஹவாலா, பிளாக் மணி மாஃபியா, பிளாக் மணி ப்ராப்ளத்துக்கு ஒரே சொல்யூஷன் நாகார்ஜுனா சார் தான்ட்டு அந்த பெரிய பிஸ்னஸ் மேனுங்க யோசிக்கிறானுங்க. ஸோ நாகார்ஜுனா சாரை வெளில இவங்க கொண்டு வந்தோடனே நாகார்ஜுனா சார் ஜெயிலில் இருப்பார். அவர் பொய் கேஸ் ஒரு வழக்கில், சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு பொய் கேஸ் வழக்கில் அவரை உள்ள தள்ளிட்டாங்க. நேர்மை ஜெயிக்கும், என் அரசாங்கம் என்னை காப்பாற்றும், உண்மை ஜெயிக்கும்ன்ட்டு அவரை நம்பி இருக்கிறாரு நாகார்ஜுனா சார் ஜெயிலுள்ள. அதெல்லாம் எதுவும் ஜெயிக்காதுடா போடா, நான் தாண்டா உன்னை வெளில எடுக்க முடியும், பிஸ்னஸ் மேன்னா நான் உன்னை வெளில எடுத்தா நீ நான் சொல்கிற மாதிரி செய்யணும், சிபிஐ ஆஃபீஸரா நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ரூலை போடுறாரு. திடீர்னு நாகார்ஜுனா சார் வந்து நம்பிக்கை போயிடுச்சு அவருக்கு. அவர் வெளில வருவாருன்னு பார்த்தாங்களாம். கடைசியில் மறுபடியும் 7 வருஷம் ஜெயிலு. அப்புறம் அவருக்கு அரசாங்கத்துக்கு மேலேயும் தான் வேலை செஞ்ச ஜாபு மேலேயும் அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு, துரோகம் பண்ணிடுச்சு, அப்படி இப்படின்னு புலம்புறாரு. திடீர்னு இந்த பிஸ்னஸ் மேன் வந்து கான்ட்ராக்டில் பேசிக்க என்னை வெளில எடுத்துருங்கன்னு சொல்ல, அவரும் அவரோட மணி ஹவாலா பவர் ஆட்சி அதிகாரத்தை வச்சு நாகார்ஜுனா சாரை 7 வருஷம் தண்டனை சொன்ன கவர்மெண்ட்டை ஒரே வாரத்தில் வெளில வந்துட்டார் ஜாமீனில். வெளில வந்தோடனே ஒரு மறுபடியும் அந்த சிபிஐ ஆஃபீஸர் தொழிலுக்கு போகிறாரு. போனோடனே அவர் சொல்கிற அந்த பிஸ்னஸ் மேன் வெளிலாம் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு. இப்போ என் பணம் 10,000 கோடி இருக்குது, இதுக்கு ஃபினாமி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நாகார்ஜுனா சார் தான் கரெக்டான ஐடியா கொடுத்தாரு. நான் பிச்சைக்காரனுங்களை வச்சு தான் இந்த ஃபினாமி அக்கௌண்ட்டும் உனக்கு அப்படி எடுத்த 4 பிச்சைக்காரங்களை தான் நம்ம தனுஷ் அண்ணா ஒரு பிச்சைக்காரரு, ஒரு லேடி. அந்த லேடி ஹிந்தி பேசுகிற பெக்கரு. அவங்க அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கிறாங்க. 2 வடகன்ஸ் தானும் அழகாக உண்மையாக நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டரில். அவ்வளோ அந்த ரியல்த்து தெரிஞ்சிருந்தது ஹிந்தி பேசினா கூட. ஸோ இவங்க 4 பேர் ஃபினாமி அக்கௌண்ட்லேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு கோடிக்கணக்கான பணத்தை இவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி அவனுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி, முடி வெட்டி, குளிப்பாட்டி, அவனுக்கு எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், பழகணும், எப்படி அவன் எழுதணும், எப்படி பாடி லாங்குவேஜை மாற்றணும், சராசரி சாதாரண மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரன் வந்து சாதாரண மனுஷனாக அவனை மாற்றுறாங்க. எல்லாத்துக்கும் நாகார்ஜுனா சார் தான் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுத்த பிறகு திடீர்னு அந்த
அவங்க அக்கௌண்ட்லேருந்து இவங்க தேவைப்படும் போது இவங்க அந்த டாக்ஸேஷன் அந்த ஃபார்முலாலாம் முடிஞ்சு போய் அவங்க அக்கௌண்ட்லேருந்து டிரான்சாக்ஷன் இவங்க அக்கௌண்ட்டுக்கு பிளாக் மணியாக போய் இவங்க அக்கௌண்ட்டில் ஒயிட் மணியாக இவங்க கொண்டு வரும்போது 2 பேர் 4 பேக்கரில் 2 பேக்கருமே அந்த மாதிரி அவங்க பயோமெட்ரிக் ஸ்கேன் காட்டி இவர் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாரு. ஸோ டிரான்சாக்ஷன் பண்ணவங்கலாம் போட்டு தள்ளிடுறாங்க. இனிமேல் இவன் நமக்கு யூஸ் இல்லை, இவன் சும்மா ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பணத்தை எடுத்தாச்சு, பிளாக்காக போன மணி எனக்கு ஒயிட்டாக வந்துருச்சு, இனிமேல் நீ தேவையில்லை ஃபினாமி போட்டு அந்த 2 பிக்கர்ஸும் ஃபஸ்ட் 2 பிச்சைக்காரங்களும் கொண்டுடுறாங்க. கொண்ட பிறகு நாகார்ஜுனா சாருக்கு ஒரு கில்ட் ஆகுது, ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி நம்ம இவனை கொண்டுட்டோமே, இவனை எப்படியாவது மிச்சம் இருக்கிற 2 பேரையாவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 அந்த 2 வடக்கன் பிச்சைக்காரர், 3வது ஆள் நம்ம தனுஷ், அப்புறம் 4வது அந்த லேடி பெக்கர் பெண் பிச்சைக்காரி. ஸோ அந்த பொண்ணு ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்குது. அந்த பொண்ணு எப்படியாவது காப்பான்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா அந்த பிஸ்னஸ் மேன் இந்த ரவுடி கும்பலுக்கு தெரியாமல் அந்த பொண்ணை மட்டும் ஒரு ஹோமில் சேர்த்து அந்த பொண்ணை சேஃபாக வச்சுருப்பாரு. தனுஷை தான் தேடுவாங்க. தனுஷுக்கு இந்த உண்மைலாம் தெரிஞ்சிச்சு, நம்ம தனுஷ் அண்ணனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வர தனுஷ் அண்ணா எஸ்கேப் ஆகிடுவார். ராஷ்மிகா மண்டானா அந்த லைட்டாக கொஞ்சம் இன்டர்வலுக்கு அப்புறம் நிறைய காமெடி நல்லா இருந்தது. ஸ்ட்ரேஞ்சர் தனுஷ் அண்ணா வந்து தப்பிச்சு போயிட்டு வரும்போது ராஷ்மிகா மண்டானா அவன் பாய் ஃப்ரெண்டு ஏமாத்திட்டு சூசைட் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறாங்க. அது சின்ன சின்ன தக் லைஃப் நைக்கல் நையாண்டி காமெடிலாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், தேட்டரில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்ற பாவம் பிச்சை பரிதாபப்பட்டு நீ பண்ணுற கேஸில் என்ன மாட்டி விட்டே சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்து மாட்டிப்பாங்க. கடைசியில் நாகார்ஜுனா சார் வந்து தனுஷை பார்த்துருவாரு, நான் உன்னை கொல்ல மாட்டேன்டா. தனுஷ் அண்ணா வந்து கொஞ்சம் தப்பாக சந்தேகப்பட்டுருவார், இல்லைடா நான் உன்னை கொல்ல மாட்டேன்டா, நான் திருந்திட்டேன்டா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷும் ராஷ்மிகாவும் காப்பாற்ற போராடி நாகார்ஜுனா சார் மண்டையை போட்டுருவார். அவரை போட்டு தள்ளுருவாங்க. போட்டு தள்ளிட்ட பிறகு அந்த பிஸ்னஸ் மேன்ற மாஃபியாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்து தனுஷ் அண்ணன் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ்லாம் சும்மா நொறுக்கி எடுத்தார் எல்லா டைலாகும். படத்தோட பெஸ்ட்டு ஃபினிஷிங் என்னன்னா தனுஷ் அண்ணனோட ஆக்டிங் தாங்க செம பெஸ்ட்டு ஃபினிஷிங்கு. அதுதான் அவரோட ஆக்டிங், நடிப்புக்காக நம்ம போகலாம் படத்துக்கு. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு தற்காப்புக்காக அந்த வில்லனை போட்டு தள்ளுறாரு. அந்த இன்னொரு தனுஷ் அண்ணன் கூட சேர்ந்து இன்னொரு அந்த ஃபீமேல் லேடி பிச்சைக்காரி குழந்தை பிறந்தோம், அவங்க இறந்துருவாங்க அந்த வழியில், பிரசவ வழியில். அந்த குழந்தைய ஒரு வளர்ப்பார். பேர் அந்த குழந்தைக்கு பேர் 10,000 கோடி சொத்து கணக்க ராஜ அதிபதி, இவன் பேர் குபேரான்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கிறாங்க. இது என்ன ஹைலைட்டுன்னா பாக்யராஜ் சார் கூட பிச்சைக்காரா நடிச்சிருக்காரு. எனக்கு அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். பாக்யராஜ் சார் போய் இவ்வளோ பெக்கராக நடிச்சிட்டாரு கடைசியில் படத்தில், கண்டே பிடிக்க முடியல. நம்ம பாக்யராஜ் சார் பெக்கர் ஆக்ட் பண்ணிட்டாரு கடைசியில். அதுவும் நல்லா தான் நடித்தார், அவரும் பிச்சைக்காரனா. மொத்தத்தில் பிச்சைக்காரன் ரோலில் தனுஷ் அண்ணா பிச்சு உதறிட்டார், அவ்வளோதான் சொல்லுவேன். குபேரா ராயனுக்கு அப்புறம் ஆவரேஜ்லாம் இல்லைங்க, சூப்பர் ஹிட்டுங்க படம், நல்லா தாங்க இருக்குங்க படம், நீங்கள் பாருங்கள்.